இன்றைக்கி நாம் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். அதனுடைய நேம் வந்து ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட். இதனுடைய ஆத்தர் லியாம் ஓ ஃப்ளெஹர்ட்டி. இப்போ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட் ஆத்தர் நேம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லியாம் ஓ ஃப்ளெஹர்ட்டி. இப்போ இந்த லெசனில் இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஒரு யங் பேர்டு, ஒரு சீகல், கடல் பறவையானது எப்படி தன்னுடைய முதல் பறக்கும் முயற்சியை மேற்கொள்ளுது, அதுக்கு முன்னாடி அதனுடைய மனநிலை என்ன, ஒரு பயந்த ஒரு பறவையானது எப்படி தன்னுடைய முதல் பயணத்தை ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நமக்கு சொல்ல வராரு. இப்போ லைன் பை லைன் நம்ம வந்து இந்த லெசனை நம்ம பார்க்கலாம். அதே சமயம் உங்களுக்கு அவங்களே ஹார்டாக இருக்கும்னு கொடுத்துருக்க வேர்டுக்கான மீனிங்கையும் நான் நடத்தும் போது அப்படியே சொல்வேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடத்தி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால, ஏன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு எதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த வேர்டுக்குமே நான் உங்களுக்கு மீனிங் சொல்கிறேன். பென்சிலோடு நீங்கள் புக்கை வந்து அப்படியே லைன் பை லைன் பார்த்துட்டே வந்தீங்கன்னா அப்படியே அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணி அதுக்கான மீனிங்கையும் நீங்கள் அதுக்கு மேலேயே எழுதிக்கலாம். அப்படி எழுதிக்கிட்டு திருப்பி இந்த லெசனை படித்து பார்க்கும்பொழுது 100% உங்களுக்கு நல்லா புரியறதுக்கான வாய்ப்பு அதிகம். The young seagull was alone on his ledge. ledge அப்படிங்கிறது அவங்களே வந்து ஹார்ட் வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ledge அப்படிங்கிறது ஒரு நேரோ, அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரோவாக இருக்கக்கூடிய ஒரு சரிவு, ஒரு டீப் சரிவாக இருக்கும். இங்கே நீங்கள் படத்துலையே பார்க்கலாம். இது கடல் இருக்குது, அந்த மலையினுடைய உச்சியிலேருந்து அப்படியே கொஞ்சமாக இடத்துல அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அந்த மாதிரி பிளேஸ் தான் என்னது, லெட்ஜ். இதுக்கான படத்தையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும் லெட்ஜ்னா என்ன அப்படிங்கிறது. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த யங் சீகல் வந்து தனியாக இருக்குது. His two brothers and sisters had already flown away the day before. அதனுடைய 2 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் நேற்றே, த டே பிஃபோர்னா என்ன அர்த்தம், நேற்றே, முன்தினமே அவர் ரெண்டும் பறந்து போயிடுச்சு. He had been afraid to fly with them. அவங்கெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் இந்த பறவைக்கு மட்டும் பறக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. Somehow when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. சரி, நம்மளுடைய சகோதரரும் சகோதரியெல்லாம் வந்து பறந்து போயிட்டாங்களே, நம்மளும் கொஞ்சம் வந்து பறக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த பறவையானது என்ன பண்ணும், வேகமாக பிரிங்க் அப்படின்னா விளிம்பு, அந்த லெட்ஜோடைய விளிம்பு வரைக்கும் வேகமாக அப்படி நடந்து வரும். பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு தன்னுடைய சிறகுகளை எல்லாம் ஃப்ளாப், அப்படி சிறகு அப்படியே படப்படன்னு அடிக்கும். உடனே அதுக்கு என்ன வந்துடும், பயம் வந்துடும். He became afraid. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. அதுக்கு என்ன ஆகும்னா, மேலேருந்து அந்த கடல் கீழே பறந்து விரிஞ்சு இருக்குது இல்லையா, அந்த மலைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கடலை பார்த்த உடனே அதுக்கு ஒரு பயம் வந்துடும். அதனால் என்ன பண்ணும், வேகமாக திருப்பி அதனுடைய பழைய இடத்துக்கே போயிடும். He felt certain that his wings would never support him. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. அது என்ன நினைக்கும், நம்ம இவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம பறக்க ஆரம்பித்தோன்னா கட்டாயம் நம்மளுடைய சிறகுகள், விங்ஸ், நம்ம சிறகுகள் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்காது, நமக்கு வந்து உதவி செய்யாது, நம்ம எப்படியும் கீழே விழுந்துருவோன்னு அதுவாகவே என்ன பண்ணுது, ஒரு நினைப்பு அது வச்சுக்குது. அதனால் he bent his head, தலையை தொங்க போட்டுட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி he bent his head and ran away back to the little hole. அது அந்த சின்ன ஹோலுக்குள்ளே தூங்குமா. எப்போவுமே நைட்டில் தூங்குறதுக்குன்னு அந்த லெட்ஜில் ஒரு ஹோல் இருக்குமா, அந்த ஹோலில் தூங்க போயிடும். அந்த ஹோலுக்கு தலையை தொங்க போட்டுக்கிட்டு திருப்பி போய் அங்கேயே போய் உக்காந்துக்குமா. Even when each of his brothers and his little sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings and flew away, he failed to muster up courage to take that plunge which appeared to him so desperate. என்னன்னா, இதனுடைய சிறகுகளை விட அதனுடைய சகோதர சகோதரிகளுடைய சிறகுகள் வந்து
குட்டையாக தான் இருக்கும், நீட்டு கிடையாது. இதுக்கு தான் மற்ற எல்லாத்துக்கும் விட நீட்டமாக இருக்குது. அவங்களுக்குலாம் இதுக்கு இருக்கிறத விட கொஞ்சம் குட்டையான சிறகுகள் தான் இருக்குது. இருந்தாலும் அதுங்கெல்லாம் என்ன பண்ணுது, ரேன் டு த பிரிங்க், அந்த விளிம்பு வரைக்கும் போய் அதனுடைய சிறகுகளை அடித்து பறக்க ஆரம்பிக்குது. ஆனால் இது மட்டும் தன்னுடைய தைரியத்தை மஸ்டர் அப், கலெக்ட் பண்ணுறதுக்கு, கேதர் பண்ணுறதுக்கு, தன்னுடைய தைரியத்தெல்லாம் ஒன்றா திரட்டுறதுக்கு அதுக்கு முடியலை. அதனுடைய தைரியத்தை ஒன்றா திரட்டி பறக்கலாம் அப்படின்னும் போது அதில் வந்து என்ன பண்ணுது, அது திருப்பி ஒரு பயம் வந்து திரும்பின இடத்துக்கே வந்துடுது. தட் டேக் தட் பிளஞ்ச்னா என்னென்னா அந்த சிறகடிச்சு பறந்து அப்படியே மூழ்கி அப்படியே வெளியில் வர்றது. அந்த விஷயத்துக்கு வந்து இதுக்கு ரொம்ப பயம் அதிகமாக இருக்குது. பயம் இல்லாமல் அதால் பறக்க முடியல. டெஸ்பரேட் அப்படின்னா பயம் இல்லாமல் பறக்க முடியல. His father and mother had came around calling to him shrilly. shrilly அப்படின்னா சத்தமாக கத்துறது. பறவைகள் வந்து சத்தமாக கத்தும் இல்லையா, அந்த மாதிரி. அதனுடைய அப்பாவும் அம்மாவும் அதை சுற்றி வந்து கத்துறாங்க. ஸ்கோல்டிங் ஹிம், திட்டுறாங்க. த்ரெட்டனிங், பயமுறுத்துறாங்க. டு லெட் ஹிம் ஸ்டார்வ் ஆன் ஹிஸ் லெட்ஜ் அன்லெஸ் ஹி ஃப்ளூ அவே. சத்தமாக திட்டி சத்தம் போட்டு கத்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து பறக்கலைனா உன்னை வந்து நாங்கள் பட்னி தான் போட போகிறோம், இந்த லெட்ஜ்லேயே நீயே தனியாக கிடக்க வேண்டியது தான், உன்னை இங்கேயே விட்டுடுவோம் அப்படின்னு பயமுறுத்துறாங்க. ஏன்னா ஒரு பறவைனா பறக்கணும். அந்த பறவை பறக்கிறதுக்கான அந்த ஒரு இயல்பு தான், பறவையினுடைய இயல்பையே அது என்ன பண்ணுது, செய்ய மாட்டேங்குது. அதுக்கு பயம் வருது. அப்படி பயம் வந்தால் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. காலம்புறா யார் அதுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியுமா, முடியாது இல்லையா. அதனால் அவனுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நீ பறந்து தான் ஆகணும், உன்னுடைய இயல்பை நீ மாற்றிக்க தான் வேணும், இந்த மாதிரி நீ பயந்து இருக்கக்கூடாது, நீ இப்படியே பயந்து இருந்தேன்னா நீ பட்டினியாக தான் கிடக்கணும், இதே லெட்ஜில் தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா அதுக்கு சொல்கிறாங்க. பட் ஃபார் த லைஃப் ஆஃப் ஹிம் ஹீ குட் நாட் மூவ். ஆனால் அது கொஞ்சம் கூட அசையவே இல்லை. சரி, இப்போ இந்த 2 பாட்டுக்கான இந்த 2 பேராகிராஃப் நம்ம படித்தோம் இல்லையா, அதுக்கான கொஷின்ஸும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. Why did the seagull fail to fly? ஏன் அந்த பறவை பறப்பதற்கு பயந்தது, இல்லை ஏன் அந்த பறவை பறக்கலை. பறக்க ஆரம்பித்தாலே அது வந்து என்னது, பறக்க முடியாமல் திருப்பி ஃபெயில் ஆகிடுது இல்லையா. என்ன ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னு நமக்கே தெரியும், நீங்களும் இப்போ அழகாக புரிஞ்சிருக்கலாம். அதுக்கு என்ன இல்லை, கரேஜ் இல்லை, தைரியம் இல்லை. ஹி குட் நாட் மஸ்டர் அப் ஹிஸ் கரேஜ். அதனால தான் அது என்ன ஆகுது, ஸோ த சீகல் ஃபெயில் டு ஃப்ளை அப்படின்னு நம்ம அதுக்கு எழுதலாம். வாட் டிட் த பேரண்ட்ஸ் டூ வென் த யங் சீகல் ஃபெயில் டு ஃப்ளை? அது பறக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது, அது பறக்கிறதுக்கு முயற்சி எடுக்கும் போதெல்லாம் அது வந்து திரும்பி தன்னுடைய முயற்சியை கைவிடும் போது அதனுடைய பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன சொன்னாங்க, இப்போ தான் நம்ம சொன்னோம், அதை திட்டி அதை பயமுறுத்தி சொல்கிறாங்க. நீ இந்த மாதிரி பறக்காமல் இருந்தனா யூ ஹாவ் டு அலோன் இன் த லெட்ஜ். இந்த லெட்ஜில் நீ தனியாக தான் இருக்கணும். யூ ஹாவ் டு ஸ்டார்வ், நீ பட்டினியாக தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த யங் சீகலுக்கு சொல்கிறாங்க. That was 24 hours ago. Since then, nobody had come near him. ஒரு நாள் ஃபுல்லும் அந்த பறவையை தனியாக விட்டுடுறாங்க, யாரும் அது பக்கத்தில் வரல. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sisters, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. ஒரு நாள் ஃபுல்லும் என்ன பண்ணுது, அதனுடைய பேரண்ட்ஸு, அதனுடைய பிரதர்ஸு, அந்த சிஸ்டரு, அவங்கெல்லாம் வந்து இது இருக்கக்கூடிய லெட்ஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய லெட்ஜில் போயிட்டு அந்த பறவைகள்லாம் அதுங்களுக்கு பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பறவைங்க. அப்போ அதனுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் அதை எப்படி அழகாக பறக்க முடியும், எப்படி பர்ஃபெக்டாக பறக்கிறது அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங்கை கொடுத்துட்ருக்குறாங்க. எப்படி அந்த கடல் அலைகள் எல்லாம் நம்ம வந்து மேலே எழும்பி பறக்கணும், எப்படி டைவ் பண்ணி ஒரு ஃபிஷ்ஷை பிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த பறவைக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. அது இந்த பக்கம் வந்து இது பார்த்துக்கிட்டே இருக்குது. He had in fact see his older brother catch his first herring and devour it standing on a rock.
அதனுடைய ஓல்டர் பிரதர், அதனுடைய அண்ணன் பறவையானது என்ன பண்ணுது, ஒரு பெரிய ஹெர்ரிங் அப்படின்னா லாங் சில்வர் ஃபிஷ், ஒரு பெரிய ஃபிஷ்ஷு, அதை என்ன பண்ணுது, பிடிச்சிருச்சு. பிடிச்சிட்டு அதை வந்து என்ன பண்ணுது, அண்ட் டிவோர் இட், முழுமையாக அது சாப்பிடுது. ஸ்டாண்டிங் ஆன் ஏ ராக், ஒரு ஒரு பாறையில் உட்காந்துக்கிட்டு அந்த முழு மீனையும் ஹெர்ரிங்கையும் அது என்ன பண்ணுது, சாப்பிடுது. While his parents circled around raising a proud cackle, அவனுடைய அப்பா அம்மாக்கெல்லாம் அப்படியே ரொம்ப பெருமையாக ஆயிடுச்சு. அதை பெருமிதமாக பார்த்து கேக்கிள் அப்படின்னு அந்த பறவைகள் போடுற அந்த சத்தத்துக்கு தான் வந்து கேக்கிள்னு பேர். ஒரு பெருமிதமாக அதை சுற்றி பறந்து அந்த சவுண்டை போடுறாங்க அவங்க பேரண்ட்ஸு. And all the morning the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff, laughing at his cowardice. அப்போ என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் காலையில் அந்த ஹோல் ஃபேமிலியும், அந்த தாய் தந்தையாக இருக்க அந்த 2 பேரண்ட் பறவைங்க, அதுக்கப்புறம் இதனுடைய பிரதர்ஸு, அப்புறம் ஒரு சிஸ்டர் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, வாக்ட் அபவுட் அந்த பிக் பிளாட்டோ. பிளாட்டோன்னா உங்களுக்கு தெரியும், பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அது என்ன பண்ணுது, அதுங்க பறந்துக்கிட்டே நடந்துக்கிட்டே என்ன பண்ணுதுங்க அப்படின்னா, இந்த கிளிஃபுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. கிளிஃப்னா மலை உச்சி, அந்த மலை உச்சிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது அந்த பேர்ட் தங்கியிருக்கு இல்லையா, அந்த சின்ன சீகல், அதுக்கு தங்கியிருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளேட்டோவில் நடந்துக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, இதை கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. லாஃபிங் அட் ஹிஸ் கவாடைஸ், அதனுடைய கோழைத்தனம். கவாடைஸ்னு என்னது, கோழைத்தனம். அதை பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து அதனுடைய மனசை புண்படுத்தணும் அப்படின்றதுக்காக கிடையாது. என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்படி நம்ம கேலி பண்ணாலோ நம்ம பயமுறுத்தினாலோ அது என்ன பண்ணும், பறக்க ஆரம்பிக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இதெல்லாம் செய்கிறாங்க. அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும், அதனுடைய மனசை புண்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க யாரும் அதை பண்ணலை. அதை நீங்கள் தெளிவாக இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். The sun was now ascending the sky. Ascending the skyனா என்ன அர்த்தம், அப்போது காலையில் அந்த சன் வந்து வெளியில் வருது, காலையில் சூரிய உதயம் ஆகுது. Blazing warmly on his ledge that faced the south, அதனுடைய கிரகணங்களை, அதனுடைய கதிர்களை அழகாக வீசிக்கொண்டு அந்த சூரியனானது வருது. On his ledge that faced the south, தெற்கு பக்கமாக இருக்கக்கூடிய அந்த லெட்ஜ்லேயும் அந்த சூரிய ஒளியானது படுது. He felt the heat because he had not eaten since the previous nightfall. அப்போது அந்த காலையில் வரக்கூடிய அந்த சின்ன அந்த வெப்பத்தையே வந்து அந்த பறவையால் உணர முடியுது. ஏன்னா அது என்ன பண்ணுது, ஒரு நாள் ஃபுல்லும் அது சாப்பிடவே இல்லை, நேற்று நைட்டு வரைக்கும் அது என்னவே பண்ணலை. Then he had found a dried piece of mackerel's tail at the far end of his ledge. அதுக்கப்புறம் அது என்ன பார்த்தது, அவங்க ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்ட மேக்கரல் ஃபிஷ்ஷோட அந்த டெயில் வந்து அந்த லெட்ஜில் கிடக்குது. Now there was not a single scrap of food left. He had searched every inch, rooting among the rough, dirt-caked straw nest where he and his brothers and sister had been hatched. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, அந்த லெட்ஜில் வேறு ஏதாவது ஃபுட்டு கிடைக்குமா அப்படின்னு இன்ச் பை இன்ச் அப்படி தேடுது. இப்போ ஒன்றும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அது அந்த சீகல் இருக்கு இல்லையா, அதுவும் அதனுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் வந்து எக்காக இருக்கும்போது அவங்க அம்மா ஹேட்ச் பண்ணி தானே இவங்க வெளியில் வராங்க. ஒரு பேர்டுனாலே வந்து அதனோட எக்கை வந்து ஹேட்ச் பண்ணி தானே அந்த நியூ பேர்டிஸை கொண்டு வரும். அந்த மாதிரி ஹேட்ச் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த நெஸ்ட்டு ரொம்ப அழுக்காக இருக்குது. அதில் ஏதாவது இருக்குமான்னு அதையும் விடாமல் அது தேடி பார்க்குது. அதுக்கப்புறம் அந்த எக் ஷெல்ஸ் தான் அங்கே கிடக்குது. அந்த எக் ஷெல்லையே அது என்ன பண்ணுது, கொஞ்சம் சாப்பிடுது, மெல்லுது. க்னாவ்ட் அப்படின்னா மெல்லுது. இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒருத்தவங்க அவங்களுடைய உடம்பையே கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி, தன்னையே தானே கொஞ்சம் சாப்பிட்டுக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இதை வந்து சொல்கிறார் ஆத்தர். He then trotted back and forth from one end of the ledge to the other, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. அது என்ன பண்ணுது அப்படின்னா, சின்ன சின்ன ஸ்டெப்பாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மெல்லமாக நகர்ந்து தன்னுடைய பேரண்ட்ஸுக்கிட்ட போயிடணும். அதாவது பறக்காமையே தன்னுடைய பேரண்ட்ஸுக்கிட்ட போயிடணும். ஏன்னா பறக்கிறதுக்கு அதுக்கு பயம் இல்லையா, அதனால் பறக்காமையே எப்படியாவது தன்னுடைய பேரண்ட்ஸுக்கிட்ட போயிடணும் அப்படின்னு அது
ட்ரை பண்ணுது, சின்ன சின்ன ஸ்டெப்பாக வச்சு நடந்து பார்க்குது. ஆனால் அது ஒரு எண்டுக்கு போகும்பொழுது என்ன ஆகுது? But on each side of him the ledge ended in a sheer fall of precipice. அந்த end of the ledge, அந்த முனையில் போய் நிற்கும்போது, அந்த விளிம்பில் போய் நிற்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய அந்த பள்ளமானது அதுக்கு நல்லா தெரியுது. உடனே என்ன பண்ணுது? ஐயோ இவ்வளோ பெரிய பள்ளம், கீழே கடல் இருக்கே அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த லெட்ஜுக்கே ஓடி வந்துடுது. And between him and his parents there was a deep wide crack. ரெண்டு பேருக்கும், இது இருக்கிற பாறைக்கும் அவங்க பேரண்ட்ஸ் இருக்க பாறைக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்குது. அதை தாண்டி போக முடியல. எப்படியாவது வந்து நடந்தே போயிடலாம் அப்படின்னாலும் போக முடியாது, பறந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அந்த பேர்டுக்கு வந்துடுது. Surely he could not reach them without flying if he could only move northwards along the cliff face. சரி, வடக்கு புறமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அப்படி பறக்காமையே போய் அந்த அடுத்த மலை உச்சிக்கு போயிடலாமா, அவங்க பேரண்ட் இருக்க மலை உச்சிக்கு போயிட முடியுமா அப்படின்னு அது யோசிக்குது. பட் தென் ஆன் வாட் குட் ஹி வாக்? தெர் வாஸ் நோ ledge and he was not fly and above him he could see nothing. The precipice was sheer and the top of it was perhaps further away than the sea beneath him. ஆனால் என்ன ஆகுது? எந்த பக்கம் போனாலும் அந்த லெட்ஜ் பக்கம் போகும்பொழுது அந்த பள்ளம் தான் இருக்குது. பறந்தாலுடைய அந்த அடுத்த பக்கம் அவங்க அப்பா அம்மா இருக்க பக்கம், அதனால் போக முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை வந்து போகுது. இதனுடைய அடுத்த பார்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.